வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நிஃப்டி 50 சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸும் ஜொமேட்டோவும் வந்து நிஃப்டி 50ல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து மார்க்கெட்ல இந்த பொசிஷனை ரீச் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய எதிர்மறையான விமர்சனங்களை ரொம்ப ஜாஸ்தி வாங்கின கம்பெனிஸ் தான். ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கரெக்டான பிஸ்னஸ் மாடல் கிடையாது. ஸோ ரிலையன்ஸ் ஒன்று தான் இவங்களுக்கு சோர்ஸ். இவங்க எந்த பிஸ்னஸ் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதனால இந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு. இருந்தாலுமே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேங்கிங் செக்டரில் ஒரு முக்கியமான கம்பெனி பஜாஜ் குரூப்புக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியாக வந்து ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து மாறுச்சு. அதே மாதிரி ஜொமேட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனப்ப இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகல, நெகட்டிவா தான் ஆச்சு. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, இந்த கம்பெனியால எப்பயுமே ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் நியூஸஸ் வந்ததுனால இது ஸ்டார்டிங்ல பர்ஃபார்ம் பண்ணாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியும் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட்ல இருந்த எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே தான் ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து இப்பதான் அவங்களோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 5 years ஆயிருவங்களோட ப்ராசஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண. ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இது இன்னுமே லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு. இருந்தாலுமே ஃபியூச்சர்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் ரொம்ப நம்புறதுனால இதுல ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால இந்த கம்பெனியை வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பிசினஸ் மாடல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் மார்க்கெட் இது நல்லா ரெகனைஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் சேஞ்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் இயர்லி ட்வைஸ் வந்து சேஞ்சஸ் நடக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸும் ஜொமேட்டோவும் வந்து நிஃப்டி 50ல என்டர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலா பிபிசிஎல்லும் ஈச்சர்ஸ் மோட்டாரும் வந்து நிஃப்டி 50ல இருந்து வெளியே போக போகுது. இந்த ரெண்டு கம்பெனியை பத்தி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸும் சரி ஜொமேட்டோவும் வந்து ஆல்ரெடி நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஈச்சர் மோட்டார்ஸும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண கம்பெனி தான். இப்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கரெக்ஷன் ஆகாம தான் இருக்கு. இருந்தாலும் இவங்களோட வால்யூம் சரி இவங்களோட growth கம்பேர் பண்றப்ப இது கம்மியா இருக்கிறதுனால ஈச்சர் மோட்டார்ஸும் பாரத் பெட்ரோலியமும் வந்து நிஃப்டி 50ல இருந்து வெளியே போக போகுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அலையன்ஸ் கூட பஜாஜ் அலையன்ஸ்ல இருந்து பிரிய போற அலையன்ஸ் கூட டைப் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க அதர் பிசினஸ்லயும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் குரூப்ல ரிலையன்ஸ்க்கு அப்புறம் வந்து மார்க்கெட்ல இருக்கிற செகண்ட் கம்பெனியா இருக்கு. இது வந்து நிஃப்டி 50ல வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஜியோவை பத்தி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் இந்த கம்பெனி ரிலையன்ஸ்ல இருந்து டீமர்ஜ் ஆச்சு. அப்போ 1:1 ரேஷியோல, அதாவது ரிலையன்ஸ்ல எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஷேர்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஃபால் ஆன மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா 200க்கு மேல இந்த ஸ்டாக் வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைச்சிச்சு. அந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி லெவல் பை லெவலா இந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணோம். இவங்க ஆன்லைன் பிசினஸ்ல என்ட்ரி ஆனதும் சரி, அதே மாதிரி பேடிஎம்ல ப்ராப்ளம் வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 270 அந்த ரேஞ்சில் இருந்த ஸ்டாக் வந்து 400க்கு பக்கமா போச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ 300க்கு மேல. இருந்தாலுமே இப்போ இந்த கம்பெனி வந்து இந்த 1 இயர்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு. இவங்களோட பிசினஸ் மாடலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ளிமெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ரிலையன்ஸோட ஹோல்டிங்ஸ் ஒரு முக்கியமான இருக்கு. அதர் பிசினஸும் வந்து நம்மள இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பிளாக் ராக்கோட டைப் போட்டிருக்காங்க. அதே இன்சூரன்ஸ் பிசினஸ், ஏஎம்சி பிசினஸ், ஈக்விட்டி புரோக்கர்ஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல் ஃபினான்சியல், செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ண போறாங்க. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் குரூப்ல நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு இவங்க ஃபினான்ஸ் பண்ணாவே இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஸ் கம்பெனியா மாறிடுவாங்க. பஜாஜ் குரூப்புக்கு அப்புறம் நான் பேங்கிங்ல இருக்கிற பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னா இப்போ ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஷ் ரிச் கம்பெனியா இருக்கு. அதனால வந்து இவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் 5 to 10 இயர்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ்ல இருந்து இப்ப அலையன்ஸ் வந்து வெளியே போற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுல வெளியேறுது அப்படின்னா இவங்க வந்து பஜாஜ் குரூப்ல இருந்து பிரிஞ்சு இவங்க வந்து ஜியோவோட வந்து ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு இன்சூரன்ஸ் பிசினஸ்
இம்ப்ளிமெண்ட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டும் பாரத் எலக்ட்ரானிக்கும் நிஃப்டி 50ல வந்து என்ட்ரி கொடுத்துச்சு. அந்த டைம்லயே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எல்லாரும் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற ஜொமேட்டோ, ஓலா, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேடிஎம் இது எல்லாமே வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸால வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் அப்டேட்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜொமேட்டோவும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜொமேட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட லாஸ் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும்னு எல்லாருமே நம்புறாங்க. ஸோ உண்மையாமே வந்து இது லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன கன்சிடர் பண்ணுவேன், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. நான் ரிலையன்ஸ் ஹோல்டு பண்ணதுனால இந்த ஸ்டாக் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அது இல்லாம நான் கொஞ்சம் ஒரு சில குவான்டிட்டி வந்து அக்கமுலேட் பண்ணி வச்சிருக்கிறேன் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. ஜொமேட்டோ வந்து நான் பெருசா கன்சிடர் பண்ணல. ஸோ உண்மையாமே மார்க்கெட்ல இதோட ஸ்டெபிலிட்டி பார்த்துட்டு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து எக்ஸலண்டான மாடல் தான். நல்ல க்ரோத்தை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டு ஜொமேட்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டெஃபினட்டாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் 5 to 10 years வெயிட் பண்ணுற அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்லேயே வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.